தீர்வுக்கான நல்லெண்ணத்தை வெளிப்படுத்திய ஜனாதிபதி துயிலும் இல்லங்களில் உள்ள முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்கிறார் தமிழர் எம்பி சத்தியலிங்கம் என்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த கணக்கறிக்கை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்ட போது. அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியல் தீர்வு திட்டம் குறித்து நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும். மாவீரர் அனுசரிப்புக்கு இம்முறை தடை விதிக்கப்படவில்லை. அது அரசாங்கத்தின் நல்லெண்ணத்தை காட்டுகிறது. துயிலும் இல்லங்களில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பார்லிமெண்டத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யுத்தத்தால் இறந்த உறவுகளை வணங்கும் நினைவேந்தலுக்கு இம்முறை தடை போடப்படவில்லை. அது அரசாங்கத்தில் நல்லெண்ணத்தை காட்டுகிறது. அதே நேரம் பல நூற்றுக்கணக்கான இறந்தவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்ட துயிலும் இல்லத்தில் இன்றும் இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. இவ்விடயத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து நல்லெண்ணத்தை காட்டுங்கள். சிறையில் உள்ள அரசியல் கைதிகளை விரைவில் விடுதலை செய்யுங்கள். காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதற்கு மனசாட்சியோடு விடையை தேடுங்கள். அதனூடாக உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுங்கள். மகாவலி எல் வலயத்தில் மூவின மக்களும் காணிகளை பகிர்ந்தளியுங்கள். ஜனாதிபதி தேர்தலில் 27,000 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி அதே இடத்தில் பாராளுமன்ற தேர்தலில் 80,000 வாக்குகளை பெற்றது. 2 மாத காலத்தில் எப்படி இது நடந்தது? முற்போக்கான பொது உடைமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இளம் ஜனாதிபதி நாட்டின் தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கிறார் என்பதை காரணம். ஜனாதிபதி தலைமையில் வரும் அரசாங்கம் நாட்டில் காணப்படும் 2 முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. முதலாவதாக இந்த நாட்டில் காணப்படும் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இரண்டாவது பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். முதலாவது பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இரண்டாவதுக்கு முழுமையான தீர்வு ஒன்றை காண முடியாது. ஜனாதிபதி தனது உரையில் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசவில்லை என எமது உறுப்பினர்கள் சொன்னாலும் 2 தினங்களுக்கு முன்னர் அவரை சந்தித்த போது அரசியல் தீர்வு விடயத்தில் தனது நேர்மையான நல்லெண்ணத்தை வெளிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் புதிய அரசியல் யாப்பின் வரைவு தயாரிக்கப்பட்ட போதும் வழிநடத்தல் குழுவில் மக்கள் விடுதலை முன்னணியினர் தமது பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். அந்த முயற்சி தொடர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடன் சேர்ந்து முற்செல்ல நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாகவும் சத்தியலிங்கம் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்திலும் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.